Welcome students, I am Jayanti. 11th max exercise 3.1 7th question பாருங்க. If x equal to summation n equal to 0 to infinity cos power 2n theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி y z கொடுத்துருக்காங்க. show that என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x y z equal to x plus y plus z, அதாவது x y z மல்டிபிள் பண்ணுற வேல்யூவும் ஆட் பண்ணுற வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஸ் த ஃபார்முலா, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 + x + x² + x power 3 + and so on அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு என்ன அப்படின்னா 1/1 - x அப்படின்னு இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த சம்மை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ பார்த்துக்கலாம். சொல்யூஷன் நம்ம எழுதிக்கலாம் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா சம்மேஷன் n = 0 to infinity cos power 2n theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னோட வேல்யூ 0 அப்படின்லேருந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். 0 1 2 3 and so on இன்ஃபினிட்டி எவ்வளோ வேணாலும் போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ 0 1 2 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது பாருங்கள், cos power 2 × 0 theta ப்ளஸ் cos power 2 × 1 theta ப்ளஸ் cos power 2 × 2 theta ப்ளஸ் and so on அப்படின்னு நமக்கு போகும். ஈக்குவல் டு 2 × 0னா என்ன கிடைக்கும்? 2 × 0னா 0ன்னு கிடைக்கும். அப்போ cos power 0 theta cos power 0 theta plus cos power 2 theta plus cos power 2 2s are 4 theta plus and so on. cos power 0 theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1 plus cos square theta plus cos power 4 theta plus and so on நம்ம எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்முலா பாருங்கள். 1 + x + x² x power 3ன்னு இருக்கா. இங்கே 1 + x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா cos square thetaன்னு இருக்குது. இங்கே x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? x power 4 thetaன்னு வருமா? நெக்ஸ்ட் டேர்ம் பார்க்கும்போது 2 3s are 6. அப்போ x power 3ன்னு வரும்போது நமக்கு 2 3s are 6ன்னு வந்துடும். இப்போ x இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா cos square thetaன்னு இருக்குது. அப்போ 1/1 - xன்னு எழுதலாம். 1/1 - x எழுதும்போது x இருக்கிற இடத்துல cos square theta. இப்போ இந்த ஃபார்முலா மேக்கில் எப்படி எழுதலாம்னா 1/1 - cos square theta அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 1/1 - cos square thetaனா 1/1 - cos square theta ஃபார்முலா என்ன அப்படின்னா sin square theta. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/1 - sin square theta அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. இப்போ இதே சேம் மாடலில் தான் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு சமேஷன் n = 0 to infinity என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், sin power 2n theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே சேம் மாடலில் சப்ஸ்டிட் பண்ணும்போது sin × 2 × 0 theta ப்ளஸ் sin 2 × 1 theta ப்ளஸ் sin 2 × 2 theta ப்ளஸ் and so on அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா sin power 0 theta ப்ளஸ் sin square theta ப்ளஸ் sin power 2 2s are 4 theta ப்ளஸ் and so on அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு sin power 0 theta வேல்யூ 1 ப்ளஸ் sin square theta ப்ளஸ் sin power 4 theta ப்ளஸ் and so on. இப்போ இது சேமாக என்ன எழுதிக்கலாம்? நமக்கு ஃபார்முலா 1/1 - x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? நமக்கு sin square theta இருக்கா. ஸோ இங்கே எழுதிக்கலாம் sin square theta அப்படின்ட்டு. 1/1 - sin square theta வேல்யூ என்ன அப்படின்னா cos square theta. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/cos square theta. நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும். எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 1/sin square theta. ஒய் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/cos square theta. இதே மாதிரியே நெக்ஸ்ட் z ஃபைண்ட் அவுட் பண்ணணும். xோட வேல்யூ இதே சேமில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். z = சமேஷன் n = 0 to infinity கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், cos power 2n theta sin power 2n thetaன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், cos power 2n theta cos power 2n thetaக்கு நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 1/sin square thetaன்னு கிடைக்குதா. அதே மாதிரி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 1/cos square thetaன்னு கிடைக்குது. அப்போ நம்ம இசட்டோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ cos power 2n theta sin power 2n theta. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 1/1
1 மைனஸ் நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் போடும்போது வேல்யூ இருக்கும் இங்கே ரெண்டுமே இருக்கிறதுனால என்ன எழுதிக்கலாம்னா sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா மல்டிபிள் வரும்போது வேல்யூஸ் மாறாது இது புரியுதுங்களா இதை டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் எழுதிக்கலாம் எக்ஸோட வேல்யூ நம்ம காஸ் பவர் 2n தீட்டாக்கு என்னன்னா 1/1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதுவே ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க 1/1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்போ ரெண்டுமே சேமாக வரும்போது என்ன எழுதுவோம் நம்ம எக்ஸோட வேல்யூ என்னவாயிடும் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறும் அதுக்கு தான் நம்ம எழுதியிருக்கிறோம் 1 மைனஸ் காஸோட வேல்யூ என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அதுதான் எழுதியிருக்கிறோம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த டேரெக்டாகவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கொஸ்டினை பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடை ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ 3 வேல்யூஸும் ஆட் பண்ணணும் எக்ஸ் ஒய் இசட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் 1/sin ஸ்கொயர் தீட்டாவா ஸோ அதாங்க எழுதிக்கு போகிறோம் 1/sin ஸ்கொயர் தீட்டா ஒய்யோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1/cos ஸ்கொயர் தீட்டா அடுத்து ப்ளஸ் இசரோட வேல்யூ 1/1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா எக்ஸ் ஒய் இசரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ ஆட் பண்ணுற எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஆட் பண்ணுற வேல்யூ மல்டிபிளில் நமக்கு வரணும் இப்போ மல்டிபிளில் வருதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த 2 டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1/1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதியாச்சுங்களா இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 ஸோ 1/by sin square theta cos square theta plus 1/1 minus sin square theta cos square theta. Next இதே cross multiplication பண்ணிக்கலாம். இதை cross multiplication பண்ணுங்க. 1ஆல பண்ணும்போது 1 minus sin square theta cos square theta plus 1ஆல multiply பண்ணும்போது plus sin square theta cos square theta கிடைக்கும். divided by இதை multiply பண்ணும்போது sin square theta cos square theta into 1 minus sin square theta cos square theta கிடைக்கும். Next minus plus sin square theta cos square theta plus minus இருக்கும்போது இது cancel ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1 divided by sin square theta cos square theta into 1 minus sin square theta cos square theta அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணிடுறோம் செப்பரேட்டாக எழுதிக்க போகிறோம். செப்பரேட்டாக எழுதும்போது என்ன எழுதுவோம் பாருங்கள் 1 divided by sin square theta 1 divided by cos square theta into 1 divided by 1 minus sin square theta cos square theta எழுதிக்கலாமா? இப்போ செப்பரேட்டாக எழுதியாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ செப்பரேட்டாக இருக்குங்களா? ஸோ அப்போ என்ன எழுதலாம் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்னு எழுதலாம். நமக்கு இந்த சைடு என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 3 வேல்யூவே ஆட் பண்ணுற வேல்யூ நமக்கு ப்ராடக்டில் கிடைக்குது. ஸோ ஹின்ஸ் வெரிஃபைன்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 8th கொஷின் பாருங்கள். இஃப் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan பவர் 3 தீட்டா கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கேவோட வேல்யூவு நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கிது ஹோல்ஸ் கேட்குறாங்க. கேவோட வேல்யூ இன்பிட்வீன் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan பவர் 3 தீட்டா கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு இந்த சீக்கன் தீட்டா அப்படி எதெல்லாம் அப்படின்னா இது எதோட ரெசிப்ரோக்கலாம் 1 டிவைடட் பை காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டா எதோட ரெசிப்ரோக்கல்னா காசோட ரெசிப்ரோக் 1 டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் tan பவர் 3 தீட்டா அப்படி எதுனா சைன் பவர் 3 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 3 தீட்டா. ஏன்னா டேனோட ஃபார்முலா என்னன்னா சைன் டிவைடட் பை காஸ். சைன் டிவைடட் பை காசுக்கும்போது இங்கே பவர் 3 இருக்கும்போது கட்டாயம் எதுக்கும் 3 வரும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டா எது என்னன்னா 1 டிவைடட் பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். கொசிக்கனோட ஃபார்முலா என்னன்னா 1 டிவைடட் பை சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே சைன் பவர் 3 இருக்குது, இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்குது. கேன்சல் ஆனால் என்ன கிடைக்கும் நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ்
sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 3 தீட்டான்னு இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கிற வேல்யூ காஸ் பவர் 3 தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா தான் இருக்குது. இங்கே காஸ் பவர் 3 தீட்டா வரணும்னா எதால் மாட்டிலே பண்ணுவோம்? காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் மாட்டிலே பண்ணுவோமா? இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ டினாமினேட்டர் நமக்கு ஈவனாக வந்துடும். இப்போ டினாமினேட்டரில் காஸ் பவர் 3 தீட்டான்னு எழுதிட்டோன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 டிவைடட் பை என்ன எழுதுனா காஸ் பவர் 3 தீட்டா. ஸோ 1 பை காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா சீக்கன் தீட்டா. இப்போ 1 டிவைட் பை காஸ் பவர் 3 தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? சீக்கன் பவர் 3 தீட்டா அப்படின்னு இருக்கும். நமக்கு வேல்யூ பாருங்கள் எதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 2 பை அதாவது 3/2 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த சீக்கன் 3 தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா சீக்கன் தீட்டா அதாவது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2ன்னு எழுதலாம். இந்த 2க்கும் இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சீக்கன் பவர் 3 தீட்டா வந்துடுமா? ஸோ சீக்கன் பவர் 3 தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2ன்னு எழுதிக்கலாம். 2 கேன்சல் ஆனால் நமக்கு 3ன்னு வந்துடும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுடைய ஃபார்முலா 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2. ஸோ tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க given the questionல. tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது? 1 - k ஸ்கொயர் தீட்டா. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற 1 + tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 - k ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 கொடுத்துருக்காங்களா? ஸோ 1 ஆட் பண்ணும்போது 2 - k ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இப்போ 2 - k ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2ங்கிற வேல்யூ தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஹின்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கே. கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் எடுத்து எழுதிக்கலாம். கண்டிஷன் எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், tan ஸ்கொயர் தீட்டா = 1 - k ஸ்கொயர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம டேனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ √1 - k ஸ்கொயர் அப்படின்ட்டு. இப்போ இந்த கேவோட வேல்யூ நம்ம எதை ப்ரூவ் பண்ணுனா நமக்கு வந்து இங்கே இருக்கிற வேல்யூ வந்து 0வாக இருக்கும், இல்லைனா பாசிட்டிவ் வேல்யூ வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ ரூட் விட்டு வெளியில் நமக்கு வரதுக்கு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 - k ஸ்கொயர் = 0ன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 = என்ன கிடைக்கும் அப்படின்னா k ஸ்கொயர். ஸோ கேவோட வேல்யூ வருதுன்னா +or -√1ன்னு எடுப்போம். √1 அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? +or -1ன்னு கிடைக்கும். இப்போ கேவோட வேல்யூ கட்டாயம் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா ரூட் விட்டு வெளில வருதுன்னா ப்ளஸ் வேல்யூவாக 1ஆக இருக்கணும், இல்லைனா -1ஆக இருக்கணும். அது எப்படி எழுதலாம்னா k belongs to க்ளோஸ் இன்டர்வல் -1, +1 அப்படின்னா எழுத முடியும். ஏன்னா கட்டாயம் நமக்கு இந்த இன்பிட்வீனில் தான் அந்த கேவோட வேல்யூ வரும். மற்ற எது கொடுத்தாலும் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். கேவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ k belongs to எதில் இருக்கும் அப்படின்னா -1, 1ல் தான் இருக்கும். மறுபடியும் இந்த கொஷின் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan பவர் 3 தீட்டா கொசிக்கன் தீட்டா = இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷனை தான் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். அந்த சீக்கன் தீட்டாவை 1 / cos தீட்டான்னு எழுதிக்கலாம். சீக்கன் தீட்டாவை 1 / cos தீட்டா ப்ளஸ் tan தீட்டா அப்படி இல்லைனா sin / cosன்னு எழுதலாம். பவர் 3 இருக்கிறதுனால sin பவர் 3 தீட்டா டிவைடட் பை cos பவர் 3 தீட்டான்னு எழுதிக்கிறோம். ஏன்னா இங்கே பவர் 3 வந்துச்சுன்னா கட்டாயம் எல்லாத்துக்கும் பவர் 3 வரும். நெக்ஸ்ட்டு கொசிக்கன் தீட்டா இல்லைனா 1 / sin தீட்டான்னு எழுதிக்கலாம். இங்கே sin தீட்டாக்கு 1 sin தீட்டா கேன்சல் ஆனால் பேலன்ஸ் sin ஸ்கொயர் தீட்டா இருக்கும். அதை தான் ரிமைனிங் எழுதியிருக்கோம். 1 / cos தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos பவர் 3 தீட்டான்னு. டினாமினேட்டரில் cos பவர் 3 தீட்டா அங்கே இருக்குது, இங்கே வெறும் cos தீட்டா மட்டும்தான் இருக்குது. இங்கே cos பவர் 3 தீட்டா வரணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா cos ஸ்கொயர் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஃபுல்லாகவே cos ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரில் cos பவர் 3 தீட்டா வந்துருச்சு. ஸோ நியூமரேட்டரை ஆட் பண்ணும்போது cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா 1 டிவைடட் பை cos பவர் 3 தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ 1 / cosோட வேல்யூ என்னென்னா சீக்கன் தீட்டா. அப்போ பவர் 3 இருந்துச்சுன்னா சீக்கன் பவர் 3 தீட்டான்னு எழுதிக்கலாம். இந்த சீக்கன் பவர் 3 தீட்டா அப்படி எழுதலாம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2. நான் இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 3 வந்துடும். ஏன் அதை அப்படி மேக் பண்ணுறோன்னா நமக்கு கொஷினில் 3/2 பவரில் இருக்கிறதுனால அதை நம்ம மேக் பண்ணிக்கிறோம். கொஷினில் நமக்கு 3/2 தான் இருக்குது பாருங்கள். 3/2 இருக்கா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்காக தான் அந்த கொஷின் அப்படி கொண்டு வரோம். அடுத்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2.
ஸோ tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு கொஷின்லேயே ஒரு கண்டிஷன் 1 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்ட்டு tan ஸ்கொயர் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர் அதை தான் அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் 1 ஆட் பண்ணும்போது 2 இருக்கும் 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இதை தான் அவங்க நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஹின்ஸ் வெரிஃபைட் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ என்ன இருக்கணும் எந்த இன்பிட்வீனில் இருக்கணும்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் எழுதிக்கலாம் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர் ஸோ tan தீட்டா மட்டும் வேணும்னா போத் சைடு என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட் எடுப்போம் இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இது என்ன ஆகிடும்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் கே ஸ்கொயர் ஃபார் எக்ஸாம்பிள் 1 மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் கே சைடு வந்தால் ப்ளஸ் கேவாக மாறும் ஸோ கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னு வரும் ஸோ 1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1 தான் வரும் ஸோ நம்ம +1 ஆர் -1 வரும்போது தான் கட்டாயம் நமக்கு ரூட்டு கேன்சல் ஆகி ஒரு ஹோல்டுக்குள்ளே வரும் இல்லை அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும் ஸோ கே பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வலில் தான் நம்ம கொடுக்கணும் இதுக்குள்ளே மட்டும்தான் வரும் அப்படிங்கிறனால ஓப்பன் இன்டர்வல் தான் நமக்கு போயிட்டே இருக்கும் க்ளோஸ் இன்டர்வல்னால் ஃபினிஷ்டுன்னு அர்த்தம் ஸோ -1, +1க்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் புரியுதுங்களாப்பா நெக்ஸ்ட்டு 9th கொஷின் பாருங்கள் இஃப் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்டைன் த வேல்யூ ஆஃப் 3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க சீக்கன் தீட்டாவோட வேல்யூ tan தீட்டா sin தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிங்கிற டேர்ம்ஸ் வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த கண்டிஷனை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு பி அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே இருக்கிற சீக்கன் தீட்டா அப்படி எழுதலாம் 1 டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம் இதுவே tan தீட்டா அப்படி எழுதலாம் sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன எழுதலாம் பி அப்படி சீக்கன் தீட்டாவை 1 டிவைடட் பை காஸ் தீட்டானும் tan தீட்டாவை sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டுமே ஈவனாக இருக்குது ஸோ டினாமினேட்டர் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் 1 + sin தீட்டா ஈக்குவல் டு என்னது பி அப்படின்னு இருக்குங்களா ஸோ இது என்ன பண்ணுறோன்னா ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம் டேக் போத் ஸ்கொயர் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணும்போது 1 + sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர் divided by cos square theta equal to p square எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணணும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கிற அந்த வேல்யூவும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும் இப்போ இந்த cos square theta அப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் sin square thetaன்னு எழுதலாம் ஸோ 1 + sin theta the whole square divided by 1 மைனஸ் sin square theta அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு என்னது p square இது பாருங்கள் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இந்த மேக்கில் தான் டினாமினேட்டரை நம்ம எழுத போகிறோம் ஸோ 1 + sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 + sin தீட்டா into 1 minus sin theta a plus b into a minus b அந்த ஃபார்முலாவில் நம்ம எழுதிக்கிறோம் இப்போ 1 + sin theta the whole square இங்கே 1 + sin theta இருக்குது அப்போ கேன்சல் ஆனால் 1 டேர்ம் நமக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்கள் 1 + sin theta divided by 1 minus sin theta equal to p squared அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதுலேருந்து நமக்கு டினாமினேட்டர் இங்கே இருக்கிற வேல்யூ இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது மல்டிபிளாக மாறும் ஸோ 1 + sin theta equal to p squared of 1 minus sin theta அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ p squared உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ 1 + sin theta equal to p square minus p squared sin theta ஸோ sin தீட்டாவெல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம் இங்கே இருக்கிற sin தீட்டா அப்படியே இருக்கட்டும் மைனஸ் பி ஸ்கொயர் sin தீட்டா ப்ளஸ் ஆகிடும் ஸோ ப்ளஸ் பி ஸ்கொயர் sin தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இங்கே இருக்கிற ப்ளஸ் ஒன்று சைடு வந்து என்ன ஆகிடும்னா -1 மாறும் ஸோ sin தீட்டாவை மட்டும் இதில் காமனாக எடுத்துக்கலாம் sin தீட்டாவை காமனாக எடுக்கும்போது என்ன ஆகுனா 1 + பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் 1 + பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -1 அப்படின்னு கிடைச்சிடும் ஸோ sin theta மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஸோ sin theta equal to p square -1 divided by இருக்கிற மல்டிபிள் சைடு வந்து என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுமா ஸோ p square -1 இருக்கிறதுனால இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை p square +1ன்னு எழுதிக்கலாம் ஏன்னா அங்கே இருக்கிற ப்ளஸ் சேஞ்ச் ஆகும்போது வேல்யூஸ் மாறாது ஸோ p square -1 இருக்கும்போது இந்த p square +1 அப்படின்னு எழுதிக்கலாம்
நெக்ஸ்ட் பாருங்கள் சைன் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு தெரியும் சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன எழுதலாம் அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடெனிஸ் அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதில் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணும்போது இதை நம்ம தீட்டாவாக எடுத்துட்டோம்னா ஆப்போசிட்டுங்கிறது என்னது பி ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஹைப்போடெனிஸ் தான் இது. ஹைப்போடெனிஸோட வேல்யூ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். அப்போ நமக்கு இந்த அட்ஜஸ்டன்ட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதை நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறது அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா சீக்கன் தீட்டா டேன் தீட்டாலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு இதோட வேல்யூ அட்ஜஸ்டன்ட் தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். ஸோ அட்ஜஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்னைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பிதாகரன் தியரத்தோட ஃபார்முலா என்னென்னா ஹைப்போடெனிஸோட ஸ்கொயரும் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயரும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஹைப்போடெனிஸோட ஸ்கொயரும் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போடெனிஸோட ஸ்கொயர் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜஸ்டன்ட்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர்னா பி பவர் ஃபோர், ஏ ஸ்கொயர்னா பி ஸ்கொயர், ஸோ பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா பி பவர் ஃபோர் ப்ளஸ் டூ ஏபி, இப்போ டூ பி ஸ்கொயர் இன்ட்டு ஒன்றுனா ஒன்றுன்னு வரும் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா பி பவர் ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் டூ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இல்லை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ பி பவர் ஃபோர் ப்ளஸ் டூ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் பி பவர் ஃபோர் ப்ளஸ் டூ பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பி பவர் ஃபோருக்கும் பி பவர் ஃபோருக்கும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் டூ பி ஸ்கொயர் டூ பி ஸ்கொயர். அப்போ என்ன வரும்னா ஃபோர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ விச் ஒன் ஆஃப் ஸ்கொயர் ஃபோர்னா டூ ஸ்கொயர். அப்போ டூ பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் டூ பி அப்படின்னு வருமா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அட்ஜஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா டூ பி. ஹைப்போடெனிஸோட வேல்யூ என்னென்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஆப்போசிட்டோட வேல்யூ என்னென்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட் அட்ஜஸ்டன்ட்டோட வேல்யூ என்னென்னா டூ பி. இதில் நமக்கு ஏற்கனவே சைன் தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இருந்தாலும் மறுபடியும் பாருங்கள் சைன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடெனிஸ். ஆப்போசிட்டோட வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சீக்கன் தீட்டா எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா காசோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா காஸ் தீட்டாவுக்கு நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா அட்ஜஸ்டன்ட் டிவைடட் பை காஸ் தீட்டாவோட வேல்யூ அப்படின்னா அட்ஜஸ்டன்ட் டிவைடட் பை ஹைப்போடெனிஸ் அப்படின்னு தெரியும். இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் அப்படி நமக்கு ஹைப்போடெனிஸ் டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் அப்படின்னு வரும். ஸோ ஹைப்போடெனிஸோட வேல்யூ என்ன அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட்டோட வேல்யூ என்னென்னா டூ பி. ஸோ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ பி. நெக்ஸ்ட்டு டேன் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட். ஸோ ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட்டோட வேல்யூ என்னென்னா டூ பி. ஸோ டேன் தீட்டாவோட வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ பி. இந்த த்ரீ வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பாருங்கள். இஃப் காட் தீட்டா ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 4mன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காட் தீட்டா ஆஃப் ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 4nன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் என்னென்னா எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின்லேருந்து எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எம் ஈக்குவல் டு காட் தீட்டா ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை என்ன ஆகிடும் அப்படின்னா 4 வந்துடும். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த 4 வந்து டிவைட் ஆகிடும். அதே மாதிரி என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது காட் தீட்டா ஆஃப் ஒன் மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 4ன்னு வரும்.
ஸோ இங்கே இருக்கிற நமக்கு LHS எடுத்துக்கலாம். m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர்ட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், mnன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ வந்துச்சுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். m ஸ்கொயர் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணணும். ஸோ காட் ஸ்கொயர் தீட்டா m ஸ்கொயருங்கிறதுனால ஈச் டேர்மும் ஸ்கொயர் பண்ணணும். காட் ஸ்கொயர் தீட்டா ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 4 4s are 16 கிடைக்கும். மைனஸ் அதே மாதிரியே ஸ்கொயர் பண்ணும்போது காட் ஸ்கொயர் தீட்டா ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 4s are 16. இங்கே இருக்கிற அந்த ஹோல் ஸ்கொயருங்கிறது எழுதிக்கும். எம்மோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், ஸ்கொயருங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி என்னோட வேல்யூ ஸ்கொயருங்கிறதுனால ஈச் டேர்மும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற அந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பாருங்கள் காட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 16, காட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 16ங்கிறது காமனாக இருக்கா, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். காட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 16 காமனாக எடுத்தாங்க என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற அந்த ஹோல் ஸ்கொயர் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், a plus b the whole square இருக்கா, a plus b the whole square இருக்குது. இங்கே a minus b the whole square இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டிவைடட் பை 16ங்கிறது அப்படியே எழுதிக்கலாம். a plus b the whole squareனா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab னா 2 sin theta ப்ளஸ் sin square theta மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் sin theta ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அடுத்து ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், காட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 16 ஆஃப் இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கலாம் 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 சைன் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். the whole square. फिर எந்த term cancel ஆயிடும், plus 1க்கும் -1 cancel ஆயிடும், plus sin squareக்கும் minus sin squareக்கும் நமக்கு cancel ஆயிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, cot square theta divided by 16 of 2 sin theta 2 sin theta இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கும், 4 sin theta அப்படின்னு இருக்கும். ஹோல் பவர் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற பாருங்கள் 1 4 is 4 4 4s are 16 எழுதிக்கலாங்களா. ஸோ 4 4s are 16 எழுதிருக்கிறோம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை 4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இந்த காட் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இந்த காட் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதலாம்னா காஸ் பை சைன்னு எழுதுவோம். இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம். இன்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை 4 இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா. ஸோ இந்த சைன் தீட்டாக்கும் ஒரு சைன் தீட்டாக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 4 இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்குது த ஹோல் ஸ்கொயர். இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு இருக்குது, இங்கே 4 சைன் தீட்டா இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை 4 4s are 16 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஒவ்வொரு டேர்மையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஒவ்வொரு டேர்மையும் ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை 4 4s are 16 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. இந்த காஸ் பவர் 4 தீட்டா அப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் டிவைடட் பை 16 சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே பாருங்கள், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம், நம்ம காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா. காஸ் பை சைன் எப்படி எழுதலாம், காட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 16 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 16 இருக்கிற வேல்யூஸ் இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். காட் ஸ்கொயர் தீட்டா ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 16 அப்படின்னு எழுதலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா. ஸோ காட் ஸ்கொயர் தீட்டா
1 plus sin theta into 1 minus sin theta divided by 16. ஸோ இது நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ காட் ஸ்கொயர் theta எதுனா காட் theta இன்ட்டு காட் thetaன்னு எழுதலாம். 1 ப்ளஸ் இங்கே இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கும் 1 ப்ளஸ் sin theta இன்ட்டு 1 மைனஸ் sin theta டிவைடட் பை இந்த 16 4 இன்ட்டு 4ன்னு எழுதலாம். ஸோ எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறத பாருங்கள். எம்மோட வேல்யூ காட் theta ஆஃப் 1 ப்ளஸ் sin theta பை 4, என்னோட வேல்யூ காட் theta ஆஃப் 1 மைனஸ் sin theta டிவைடட் பை 4 இது அதை அப்படியே நம்ம மேக் பண்ணிக்கலாம். காட் theta ஆஃப் 1 ப்ளஸ் sin theta டிவைடட் பை 4, இந்த காட் theta 1 ப்ளஸ் sin theta பை 4 இன்ட்டு காட் theta இன்ட்டு 1 மைனஸ் sin theta டிவைடட் பை 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா எம்மு, இதோட வேல்யூ என்னென்னா என். நம்ம இங்கே ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது என்னென்னா எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு என்னங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறது. புரியுதுங்களாப்பா? நெக்ஸ்ட் 11th கொஷின். இஃப் கொசிகன் theta மைனஸ் sin theta ஈக்குவல் டு a பவர் 3, secant theta மைனஸ் cos theta ஈக்குவல் டு b பவர் 3, தென் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் b ஸ்கொயர்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தெரிஞ்சால் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிற கண்டிஷனை பாருங்கள். a பவர் 3 ஈக்குவல் டு என்ன எடுத்திருக்காங்கன்னா காஸ் சீக்கன் theta மைனஸ் sin thetaன்னு எடுத்திருக்காங்க. இந்த கொசிகன் theta மைனஸ் sin thetaன்னு இருக்குது. இந்த கொசிகன் theta அப்படி எழுதுனா 1 டிவைடட் பை sin thetaன்னு எழுதலாம் மைனஸ் sin theta. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 மைனஸ் sin theta இன்ட்டு sin theta sin ஸ்கொயர் theta டிவைடட் பை sin theta. ஸோ 1 மைனஸ் sin ஸ்கொயர் thetaவோட வேல்யூ என்ன அப்படின்னா காஸ் ஸ்கொயர் theta டிவைடட் பை sin theta. 1 மைனஸ் sin ஸ்கொயர் thetaவோட வேல்யூ வந்து என்னென்னா காஸ் ஸ்கொயர் theta டிவைடட் பை sin theta. இது எதோட வேல்யூனா a பவர் 3யோட வேல்யூ. இதிலேருந்து ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் 3ங்கிறது இங்கே வரும்போது 1/3ஆக மாறும், கியூப் ரூட்டாக மாறும். ஸோ காஸ் ஸ்கொயர் theta டிவைடட் பை sin theta ஹோல் பவர் 1/3ன்னு எழுதிக்கலாம். கியூப் ரூட் எடுக்கும்போது இங்கே வேல்யூ வந்து a பவர் 3ல் ஒரு a மட்டும் கிடைக்கும். கியூப் ரூட் கொடுக்கும்போது 1/3, அதாவது ஸ்கொயர் ரூட்டை 1/2 எழுதுகிற மாதிரி கியூப் ரூட்டை 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதே சேம் மாடலில் தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ b பவர் 3 ஈக்குவல் டு secant theta மைனஸ் காஸ் theta. ஸோ secant thetaவை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 டிவைடட் பை காஸ் thetaன்னு எழுதலாம் மைனஸ் காஸ் theta. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta டிவைடட் பை காஸ் theta. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta அப்படி இல்லைன்னா சைன் ஸ்கொயர் theta டிவைடட் பை காஸ் theta அப்படின்னு எழுதலாம். இது வந்து b பவர் 3யோட வேல்யூ. ஸோ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் theta டிவைடட் பை காஸ் theta ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த சைடு இருக்கிறது எழுதிக்கலாம். a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் ஸ்கொயர் theta டிவைடட் பை sin theta ஹோல் பவர், நம்ம இங்கே ஒரு ஸ்கொயர் கொடுப்போம், அப்போ 2ன்னு இருக்குது, இன்ட்டு என்ன இருக்குது 1/3 இருக்குது, அதை 2/3ன்னு எழுதிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது புரியறதுக்காக இது எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம டேரெக்டாகவே 2/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ b ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் theta டிவைடட் பை காஸ் theta ஹோல் பவர் 2/3ன்னு எழுதிக்கலாம் ஆஃப் a ஸ்கொயர்னு நம்ம வேல்யூஸு. ஸோ காஸ் ஸ்கொயர் theta டிவைடட் பை சைன் theta ஹோல் பவர் 2/3 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் theta டிவைடட் பை காஸ் theta ஹோல் பவர் 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற ஏவோட வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 2s என்ன வரும் 4 வருங்களா. ஸோ காஸ் பவர் 4/3 theta டிவைடட் பை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது சைன் பவர் 2/3 theta, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 2s are 4ன்னு கொடுக்குறோம். இன்ட்டு இதே சேம் மாடல் எழுதும்போது சைன் பவர் 4/3 theta டிவைடட் பை காஸ் பவர் 2/3 theta ஆஃப்
இதையும் சேம் மாடலில் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 2s என்ன வரும் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். ஸோ cos பவர் 4/3 theta டிவைடட் பை sin பவர் 2/3 theta ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணும்போது sin பவர் 4/3 theta டிவைடட் பை cos பவர் 2/3 theta அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. இது பாருங்கள், இங்கே இருக்கிற வேல்யூ இங்கே 2/3 இருக்குது, இங்கே 4/3 இருக்குது. இது கேன்சல் பண்ணும்போது மேலே போகும்போது என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடுமா. ஸோ காஸ் பவர் 4/3 மைனஸ் 2/3 தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி இதை எழுதும்போது sin பவர் 4/3 தீட்டா மைனஸ் 2/3 தீட்டான்னு எழுதிக்கலாம். ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பாருங்கள், இங்கே 2/3 இங்கே 4/3 இருக்குது. மல்டிபிள் பண்ணும்போது பவர் ஆட் பண்ணுவோம். ஸோ காஸ் பவர் 4/3 மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2/3ன்னு வரும் தீட்டா. அதே மாதிரி இங்கே பண்ணும்போது ப்ளஸ் sin பவர் 4/3 ப்ளஸ் 2/3 தீட்டான்னு எழுதும் டிவைடட் பை காஸ் பவர் 2/3 தீட்டா sin பவர் 2/3 தீட்டான்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 4/3 2/3 சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னா 4லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணும்போது 2/3ன்னு கிடைக்கும். ஸோ காஸ் பவர் 2/3 தீட்டா. அதே மாதிரியே sin பவர் 2/3 தீட்டான்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் பவர் 6/3 தீட்டான்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 கிடைக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். sin பவர் 6/3 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 2/3 தீட்டா sin பவர் 2/3 தீட்டான்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், காஸ் பவர் 2/3 தீட்டா sin பவர் 3 தீட்டா இருக்குங்களா, இங்கேயும் சேமாக இருக்கா. இப்போ இது என்ன ஆகும் நமக்கு அப்படின்னா கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 3 3 2 3 6ன்னு வரும். ஸோ என்ன எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதுங்களா, ஹின்ஸ் வெரிஃபைட். நெக்ஸ்ட்டு 12th சம்மு, எலிமினேட் தீட்டா ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது தீட்டா இல்லாத ஒரு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. a சீக்கன் தீட்டா மைனஸ் c tan தீட்டா ஈக்குவல் டு பின்னும் b சீக்கன் தீட்டா ப்ளஸ் d tan தீட்டா ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு சீக்கன் தீட்டாவை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு tan தீட்டா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், a சீக்கன் தீட்டா மைனஸ் t tan தீட்டா ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம சீக்கன் தீட்டாவை 2 ஈக்குவேஷன்லையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சீக்கன் தீட்டா வேணும்னா a சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு b மைனஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் c tan தீட்டா அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படின்னா b ப்ளஸ் c tan தீட்டா டிவைடட் பை a அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் பாருங்கள், b சீக்கன் தீட்டா ப்ளஸ் d tan தீட்டா ஈக்குவல் டு cன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து b சீக்கன் தீட்டா வேணும் அப்படின்னா c மைனஸ் d tan தீட்டாவாக மாறும். ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு வந்தால் மைனஸ் தான் மாறும். நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு c மைனஸ் d tan தீட்டா டிவைடட் பை b ஆகும். மல்டிபிள் இருக்கிற வேல்யூஸ்னா டிவைடாக மாறும். இப்போ பாருங்கள், இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 2. ஈக்குவேஷன் 1ம் 2ம் நமக்கு ஈக்குவல். ஏன்னா இங்கேயும் சீக்கன் தீட்டா இருக்குது, இங்கேயும் சீக்கன் தீட்டா இருக்குது. இப்போ இதுலேருந்து நமக்கு 2 ஈக்குவலாக எடுத்துக்கும் போது b ப்ளஸ் c tan தீட்டா divided by a equal to c minus d tan theta divided by b ஆமாம். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், b ஓட ஈச் டேர்மும் மல்டிப்ளை பண்ணும்போது b இன்ட்டு b என்ன ஆகிடும்னா b ஸ்கொயர் ப்ளஸ் bc tan தீட்டாவாக மாறும். அதே மாதிரி ஏவை மல்டிப்ளை பண்ணும்போது ac மைனஸ் ad tan தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து tan தீட்டாவெல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ bc tan தீட்டா மைனஸ் ஒரு சைடு வந்தால் ப்ளஸ் ad tan தீட்டா ஈக்குவல் டு ஏசி. இந்த வேல்யூங்க வரும்போது மைனஸ் b ஸ்கொயராக மாறும். இது வந்து tan தீட்டாவை காமனாக வெளில எடுத்துருங்க. tan தீட்டாவை காமனாக வெளில எடுத்தால் bc ப்ளஸ் ad அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. இப்போ இந்த இருக்கிற பிசி ப்ளஸ் ஏடிங்கிறது மல்டிபிள் இருக்கிறது ஈக்குவலுக்கு வந்து பக்கம் வந்தால் டிவைடாக மாறும். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி டிவைடட் பை பிசி ப்ளஸ் ஏடி அப்படின்னு வரும்.
இது வந்து tan தீட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே நம்ம சீக்கன் தீட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சீக்கன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம சீக்கன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா tan தீட்டாவை ஃபுல்லாக அந்த சைடு வச்சுக்குவோம், சீக்கன் தீட்டாவை அந்த சைடு கொண்டு போவோம். அப்போ தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஈக்குவேஷன் பாருங்கள், அதே கண்டிஷனை மறுபடியும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா a சீக்கன் தீட்டா மைனஸ் c tan தீட்டா ஈக்குவல் டு b. இதில் வந்து நமக்கு c tan தீட்டா மட்டும் இருக்கட்டும். அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகிடுமா, இது இங்கே வரும்போது என்ன ஆகும், மைனஸாக மாறும். ஸோ a சீக்கன் தீட்டா மைனஸ் b ஈக்குவல் டு c tan தீட்டா. இப்போ c டிவைட் ஆகிடும். ஸோ a சீக்கன் தீட்டா மைனஸ் b டிவைட் பை c ஈக்குவல் டு என்ன அப்படின்னா tan தீட்டா. இந்த ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கலாம், 3ன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நமக்கு அங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷனும் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து b சீக்கன் தீட்டா ப்ளஸ் d tan தீட்டா ஈக்குவல் டு என்னது அப்படின்னா c. இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா tan தீட்டா, இது அப்படியே இருக்கட்டும், d tan தீட்டா ஈக்குவல் டு c. இந்த வேல்யூ வரும்போது மைனஸ் b சீக்கன் தீட்டாவாக மாறும். இப்போ tan தீட்டா மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ டிவைட் ஆகிடும் வேல்யூ, c மைனஸ் b சீக்கன் தீட்டா டிவைடட் பை dன்னு இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 4ன்னு எடுத்துக்கலாம். இங்கேயே tan தீட்டா இருக்குங்களா. ஸோ ஈக்குவேஷன் 3யும் 4 ஈக்குவல்னு கொண்டு வரலாம். ஈக்குவேஷன் 3 ஈக்குவல் டு 4. ஈக்குவேஷன் 3ல் என்ன இருக்குது, a சீக்கன் தீட்டா மைனஸ் b டிவைடட் பை c ஈக்குவல் டு c மைனஸ் b சீக்கன் தீட்டா டிவைடட் பை t. ஈக்குவேஷன் 4ல் இருக்கிறது எழுதியிருக்கும். இப்போ இதே சேம் மாடலில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ad சீக்கன் தீட்டா மைனஸ் bd ஈக்குவல் டு சியை மல்டிப்ளை பண்ணும்போது c ஸ்கொயர் மைனஸ் bc சீக்கன் தீட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், சீக்கன் தீட்டாலாம் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ ad சீக்கன் தீட்டா மைனஸ் வலின் சைடு வந்தால் ப்ளஸ் bc சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு c ஸ்கொயர், இந்த மைனஸ் வலின் சைடு வந்தால் ப்ளஸ் bdயாக மாறும். நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டாவை காமனாக வெளில எடுத்துக்கலாம். சீக்கன் தீட்டாவை காமனாக வெளில எடுத்தால் ad ப்ளஸ் bc ஈக்குவல் டு c ஸ்கொயர் ப்ளஸ் bd. ஸோ டிவைடாக மாறும் நமக்கு. ஸோ சீக்கன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஈக்குவல் டு c ஸ்கொயர் ப்ளஸ் bd டிவைடட் பை ad ப்ளஸ் bc. நமக்கு tan தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சீக்கன் தீட்டாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு ஒரு அல்ஜிபரிக் ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இதை வச்சுட்டு தான் நமக்கு தீட்டா இல்லாமல் ஒரு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஏன்னா இங்கே சீக்கன் தீட்டா இருக்குது, அங்கே tan தீட்டா இருக்குது. தீட்டாவோட வேல்யூவே இல்லாமல் எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து எலிமினேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சீக்கன் தீட்டாவோட வேல்யூ தெரியும். என்னன்னா c ஸ்கொயர் ப்ளஸ் bd டிவைட் பை ad ப்ளஸ் bc. அதை ஸ்கொயர் பண்ணும்போது c ஸ்கொயர் ப்ளஸ் bd டிவைட் பை ad ப்ளஸ் bc த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. மைனஸ் டேனோட வேல்யூ நமக்கு தெரியுங்க, டேனோட வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வேல்யூ என்ன அப்படின்னா tan தீட்டா ஈக்குவல் டு ac மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை bc ப்ளஸ் ad. இதோட வேல்யூ இங்கே எழுதிக்கலாம். ஸோ ac மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை bc ப்ளஸ் ad த ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா, ஈக்குவல் டு என்னது 1ன்னு இருக்குது. இப்போ ஒவ்வொரு டேர்மும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஈச் டேர்மை ஸ்கொயர் பண்ணும்போது c ஸ்கொயர் ப்ளஸ் bd த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ad ப்ளஸ் bc த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ac மைனஸ் bc த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை bc ப்ளஸ் ad த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இங்கே பாருங்கள், ad ப்ளஸ் bc இருக்கா, ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நமக்கு லைக் டேர்மாக இருக்குது. டினாமினேட்டரை டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ad ப்ளஸ் bc த ஹோல் ஸ்கொயர், நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ c ஸ்கொயர் ப்ளஸ் bd த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ac மைனஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிபிளாக மாறும். ஸோ c ஸ்கொயர் ப்ளஸ் bd த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ac மைனஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ad ப்ளஸ் bc த ஹோல் ஸ்கொயராக மாறும். ஸோ அவங்க கேட்டிருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ad ப்ளஸ் bc த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் ப்ளஸ் bd த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ac மைனஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன். புரியுதுங்களாப்பா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.